ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அனாமிகா வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அனாமிகா பண்ண தப்பு எல்லாத்தையுமே விஜய் வந்து எடுத்து சொல்கிறாரு. அனாமிகா ஸ்டார்டிங்லேருந்தே என் லைஃப்பில் வந்ததுலேருந்து என் லைஃப் நிம்மதியாகவே இல்லை, ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என் பொண்ணை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்கா. அந்த கேஸும் அனாமிகா மேலே இருக்குது. ஆனால் அதுலேயும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா. எங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிருக்கு, அதையும் ரத்து செஞ்சு திரும்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. எப்படியாவது அவள் பண்ண தப்புக்கெல்லாம் அவளுக்கு கரெக்டான தண்டனை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணு மாதிரி அவள் நடந்துக்கல, அவன் லைஃப்பில் இருக்கவே கூடாது, எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி விஜய் கூட சேர்ந்து எல்லாரும் அனாமிகாவுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜு வந்து அனாமிகா பண்ண தப்பெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸும் கொடுத்துட்றாங்க. இதனால விஜய் வந்து நிம்மதியாக இருக்கார். இனிமேல் விஜயோட லைஃப்பில் அனாமிகா இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அனாமிகாவோட ஆட்டம் இதோட முடிஞ்சிச்சு. இனிமேல் விஜயும் பிரபாவும் சேர்ந்து நல்லபடியாக வாழ போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.